5 துண்டா உடஞ்சி அதில் இன்னர் பார்ட்ஸ்லாம் அந்த எலும்பு போய் இந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறவனுங்க கொஞ்ச நேரம் யோசிக்கிற கண்ணீர் அவங்கள தாக்கும். எவனா இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். ஒரு வாலிபர் ஒரு 40 இயர்ஸ் இருக்கும் அவருக்கு. அந்த மாதிரி அவங்க அம்மா சிங்கிள் பேரண்ட்டாம். 17 வயசு இவர் இருக்கிறப்போ அவங்க அப்பா தவறிட்டாராம். அவங்க அம்மா தான் அவரை வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் தான் அவங்க அம்மாவுடைய வாழ்க்கை அப்படியே போயிருக்கு. அப்புறம் கல்யாண வயசு வந்தப்போ இவருக்கு பொண்ணு பார்த்தப்போ சில இதை பிடிக்காமல் ஒரு பொண்ணு பிடிச்சு, ஆனால் அந்த பொண்ணு தான் கொஞ்சம் நல்லா போல்டு, இவர் கொஞ்சம் ஷை அந்த மாதிரி. ஆனால் இவருக்கு ஃபோட்டோகிராஃபியில் ஈடுபாடு. அதனால் நிச்சயதார்த்தத்துக்கு அந்த பொண்ணு இவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்க போகிறவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஒரு பெரிய நல்ல ஒரு கேமரா அவளோட சேவிங்ஸ் மணியில் இருந்து வாங்கி கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் கல்யாணமாகி அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபின்னு படிக்காமல் அதை அழகாக அப்படியே நல்லா கற்றுக்கிட்டு ஒரு கல்யாண ஷூட்டெல்லாம் பண்ணுற அளவுக்கு ஆகி அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டுன்னு அவங்களுக்கு வந்து அவர் கற்றுக் கொடுக்குற லெவலுக்குமே போயிருக்காரு. இதில் என்ன விதி விளையாடி இருக்குன்னா, அவங்க மனைவி ஒரு 7லேருந்து 8 வருஷமோ என்னமோ சொல்கிறாரு. அப்போது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அவங்க மனைவி ஸ்கூட்டரில் வர்றப்போ 4 பேர் காரில் நல்லா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணி இவங்களை இடித்து இவங்க எங்கேயோ போய் விழுந்து மனைவி இடுப்பு எலும்பு 5 துண்டாக உடஞ்சி அதில் இன்னர் பார்ட்ஸ்லாம் அந்த எலும்பு போய் குத்தி மண்டையில் அடிபட்டு பெரிய இது ஒரு 10 நாள் கிட்டக்க பெரிய பெரிய சர்ஜரி நடந்திருக்கு அவங்களுக்கு. அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் ஆப்ரேஷன் தியேட்டர் போயிட்டு வர்றப்ப அவ்வளவு அழுவாங்களாம். வேண்டாம், என்னை விட்டுடுங்க, என்னால் முடியலைங்க, விட்டுடுங்க, நான் செத்துடுறேங்க, அதுவே மேலுங்க, என்னால் இந்த வலிகளை தாழ முடியல அப்படின்னு அழுவாங்களாம். அப்படி கடைசியில் 10 நாள் இருந்திருக்காங்க. அதோடு அவங்க இறந்துட்டுருக்காங்க. அப்போது அவர் சொல்கிறார், ஒரு நிமிஷம் ஒருத்தன் அவன் எங்கே இருக்கானோ, ஆனால் இவங்க லைஃப் ஸ்பாயில் ஆகிடுச்சு, அவ்வளோதான் போச்சு. அவர் அந்த கேமரா அந்த மனைவி வாங்கி கொடுத்ததுனால அதை எடுத்து அப்படியே மேலே போட்டாராம். அதோடு அதை எடுக்கவே இல்லையாம். அதுக்கான எதையும் பண்ணவே இல்லையாம். ஆனால் இப்போ கேட்குறாங்க, நீங்கள் இந்த தமிழான்னு நினைக்கிற அந்த ஷோவில் தான் இது. அந்த ஷோவில் அந்த மேன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து சொல்கிறது கேட்கும்போதே அப்படியே கண் கலங்க வைக்கிது. அவங்க அந்த ஒரு நிமிஷம் அந்த கார் ஓட்டினவன் செஞ்ச தப்பால் ஒருத்தவங்களோட வாழ்க்கையே போச்சு. ஆனால் அவனுங்க எங்கேயோ நல்லா இருப்பானுங்க. இவர் வந்து இப்படி டெய்லி தினம் கண்ணீர் வடிச்சிட்ருக்காரு. அவங்க கேட்குறாங்க, அந்த தமிழா ஹோஸ்ட் வந்து கேட்குறார், இப்போ எப்படி போகுது உங்கள் வாழ்க்கை, எப்படி நீங்கள் இருக்கிறீங்க, எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறீங்கன்னு. அப்போது அவர் அழுதுகிட்டே சொல்கிறாரு, இருக்கேன், எங்கள் அம்மாவுக்காக இருக்கேன், எங்கள் அம்மா இதை விட ஸ்ட்ரகிள் பட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன், அம்மா பேரெல்லாம் கெட்டிருக்கு, அப்போல்லாம் அம்மா சொல்லுவாங்க. இதை நினச்சி கவலைப்படுற அளவுக்கு கூட நம்ம இல்லைடா, நம்மளோட நேரத்தை அதுக்கு செலவழிக்க முடியாது, நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அதுக்காக செலவழிக்க முடியாது, அதனால் வேணாம், நம்ம போயிடுவோம், அதை காதில் வாங்கிக்காத, எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி இவர் மனைவி இறந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனப்போ எல்லாரும் தாங்கி பிடிச்சிருக்காங்க அவங்க குடும்பத்தில். முக்கியமாக அவங்க அம்மா, எனக்காக நீ இருந்து தான் ஆகணும், இதுலேருந்து வெளியே வந்து தான் ஆகணும், இது நம்மளுக்கு ஏதோ தலைவிதி, உன்னோட தலைவிதி, விட்டுடு, எனக்காக போகலாம், வா போகலான்ட்டு மறுபடியும் இவங்க 2 பேர் தான்
ஆனால் அவனுங்க ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறவனுங்க கொஞ்ச நேரம் யோசிக்காமல் அந்த செய்த ஒரு தவறுக்காக எவ்வளவு வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இவர் வடிக்கிற கண்ணீர், அவங்க அம்மா வடிக்கிற கண்ணீர், மனைவி அந்த 10 நாளாக எவ்வளவு இப்படி ஒரு கணவனோட நம்ம வாழ முடியலையே அப்படின்னு நினச்சி எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த கண்ணீர் அவங்கள தாக்கும். எவனாக இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். நம்ம நினச்சிக்கலாம் இந்த நிமிஷம் ஆஹா நம்ம எக்ஸ்பர்ட், யாருக்கும் எதுவும் தெரியாது, எல்லாம் கண்ணு எவனுக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கலாம். ஆனால் மேலே ஒருத்தன் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணின்னு இருக்கான். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட யாரும் மறைக்க முடியாது எதையும். அவன் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். அதனால் அவன் எழுதிடுவான் அந்த கணக்கு. அவனுங்க எப்போ இருந்தாலும் எப்படியாவது அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அதை விட நரக வேதனை அவங்க அனுபவித்தே ஆகணும். சிலர் அதில் கமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அந்த வீடியோவுக்கு. ஒரு நல்ல கணவன் கிடைத்து மனைவி கொடுத்து வைக்கல வாழ, அந்த மாதிரி நல்ல மனைவி கிடைத்து கணவனுக்கு கொடுத்து வைக்காது ஆண்டவா ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு நிறைய அதில் கமெண்ட். அப்படித்தான் வாழ்க்கை, அப்படித்தான் 2 பேர் நல்லபடியாக ஒருத்தரை நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் வாழ முடியாது. பெரிய எங்கேயோ ஏன் போகணும்? ராமர் சீதா, ராமர் சீதாவை நினச்சே தான் வாழ்ந்துட்டுருப்பார், சீதா ராமரை நினச்சே தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. கடவுளோட அவதாரம் அவர். ஆனால் அவருக்கு நல்லபடியாக இருக்க முடிஞ்சுதா? கிருஷ்ணர் ராதா அவங்கள விடவா காதலுக்கு? கிருஷ்ணர் தெய்வம் அவதாரம், ஆனால் இருக்க முடிஞ்சுதா? அதை மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று தலை விதி. அது எவ்வளவு நாள் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சு தான் தீரணும், அனுபவிச்சுட்டு தான் போகணும். எதையும் மறைக்க முடியாது, எப்படியும் எஸ்கேப் ஆக முடியாது. அதுக்கு உண்டானதை அது நடந்து தான் ஆகும். என்ன செய்யுது? அதுதான் நம்ம தலைவிதி. என்னோடய வீடியோஸை பார்த்து கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுறவங்களுக்கு 1 இல்லை 2 இல்லை 23 கிஃப்ட்டுங்க. மிஸ் பண்ணாதீங்க, கலந்துக்கோங்க. 2 நாள் தான் இருக்குது அட்சய திருதியை. மிஸ் பண்ணாதீங்க, கலந்துக்கோங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.